வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்ஐ கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸை வந்து எப்படி பேக்கப் எடுக்கணும் அப்படின்றது. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்தே ஒரு யூசர் சைடில் அந்த ரைட்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு யூசர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களோட லோக்கல் சிஸ்டமில் இருக்க ஃபோல்டருக்கு வர மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆன்லைனில் இருக்க ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டேட்டா வந்து இப்போ நான் பேக்கப் எடுக்கிறேன். ஸோ பேக்கப் எடுக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். பேக்கப் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் பேக்கப்னு கொடுத்தோடனே ரீலோட் ஆகுது. ஆன உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து பேக்கப் ஆகிடுச்சு. September 17th 2019 என்ன பேக்கப் ஆன யூனிக் கோடு இது வந்து டேட்டாபேஸ் நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம். ஸோ இது வந்து எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்றது இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஏன் அப்படின்னா அது லோக்கல் சிஸ்டமில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இதோட டேட்டாபேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் இங்கே காமிக்கிறேன். இதுதான் வந்து அதோட டேட்டாபேஸ். இது இந்த 4 டேபிளும் தான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குண்டான கோடு எப்படி இருக்கும், அது வந்து இப்போ எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த டேபிள். இங்கே வந்து நான் டேட்டாபேஸ் பேக்கப்ன்றதில் ஸோ இப்போ எடுத்திருக்கு 9/17/2019 6 o'clock கரெக்டாக எடுத்திருக்கு. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் ஒரு பேக்கப் ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த பேக்கப் ரன் ஆகிறதுல கோடு வந்து எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ கோடு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜு. நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட் பேஜில் ஷோ ஆகி காமிச்சிட்ருக்க பேஜு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பர்டிகுலர் டேரக்டரி அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைலை வந்து எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனை ஃபைல் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுற மாதிரி நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பேக்கப்னு சொல்லி ஒரு இமேஜ் ஃபைல் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த இமேஜ் ஃபைலை கிளிக் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் வந்து ரன் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஃபைல் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இமேஜ் ஃபைலை வந்து backup.php அப்படின்ற ஒரு ஃபைலில் வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த லிங்க்கில் வந்து நான் அந்த இமேஜை நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ பேக்கப் டேபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கப் டேபிள்ன்றது தான் வந்து டேட்டாபேஸ்க்கு உண்டான கோடு. நீங்கள் வந்து எந்த டேட்டாபேஸ் வந்து நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்க, எந்த டேட்டாபேஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நான் அதோட சோர்ஸ் கோடு கொடுத்துட்றேன். லாகின் க்ரெடென்ஷியல்ஸ், ரூட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு எதுவும் இல்லை, டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் இங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற இதை தான் வந்து அந்த மேலேருந்து நான் கெட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குண்டான ஹோஸ்ட் நேம் ஆகட்டும், பாஸ்வேர்ட் ஆகட்டும், யூசர் நேம் ஆகட்டும், என்ன டேபிள் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற கோடு தான். ஸோ இந்த கோடு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லை அப்படின்னா அதில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வெப்சைட் எந்த வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வந்து கொரீஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறேன். என்ன ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான சப்போர்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக இல்லை வந்து இதை விட வேறு ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட்டில் ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அடுத்து மேலும் நான் வந்து பண்ண போகிற வீடியோவில் நீங்கள் கொடுத்துருக்க சஜஷன் படி என்ன வீடியோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போது கீழே வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபாரில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷோ டேபிள்ஸ் எத்தனை டேபிள் இருக்கோ எல்லா டேபிளும் ஷோ பண்ண சொல்லிவிட்டு அந்த டேபிளில் இருக்க வேல்யூ வந்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான கோடு இது.
ஸோ இங்கே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் டு எந்த ஃபோல்டரில் எக்ஸ்போர்ட் ஆகுது, சேவ் ஃபைலஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எந்த ஃபோல்டரில், டிபி பேக்கப்ன்ற ஃபோல்டரில் டேட்டு டைமு எல்லாமே வந்து சேவ் ஆகிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் திரும்பவும் இன்னொருக்கா நான் ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபி பேக்கப்ன்ற ஃபோல்டரில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஸோ இப்போது நான் கோட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. திரும்ப ஒருக்கா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அடுத்த ஃபைலும் கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ 2 ஃபைல் இருக்குது. நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 2 ஃபைல் ரன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஃபைலில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற செகண்டாக ரன் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ செகண்டாக ரன் பண்ண ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் என்னென்ன டேபிள் இருக்குதுன்னு பாருங்கள். மெம்பர், அதுக்கப்புறம் REG, யூசர். ஸோ இதே மூணு டேபிள் தான் வந்து நீங்கள் இங்கே டேட்டா பேஸில் பார்த்துருவீங்க. மெம்பருக்குள்ளே வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றதை பாருங்கள். லோட் ஆகுது. ஸோ மெம்பருக்குள்ளே வந்து 5 டேட்டாஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெம்பருக்குள்ளே 5 டேட்டாஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு REG. ஸோ REGக்குள்ளே எதுவும் இல்லை. யூசருக்குள்ளே 8 டேட்டா இருக்குது. ஸோ REGக்குள்ளே எதுவும் இல்லை, அதனால் எந்த டேட்டாவும் இங்கே வரல. அதே வந்து யூசருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 டேட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் டேட்டா பேஸை பேக்கப் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு SQL மெத்தடில் வந்து நான் வந்து பேக்கப் எடுக்கிறது சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபைலில் நீங்கள் எப்படி பேக்கப் எடுக்கணும், எக்ஸலில் எப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு சர்வரில் இருக்க MySQL ஃபைலை வந்து எப்படி எக்ஸலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், உங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பேக் எண்டில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ப் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேம்போ எக்ஸாம்போ இல்லை வந்து ஆரக்குளோ எது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் CVV, JSON, உங்களுக்கு வந்து XML வேணுமா இல்லை SQL வேணுமா இல்லை அரேயில் வேணுமா, எந்த மெத்தட் வேணுமோ அது இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது தெரியும். அதுவே வந்து நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா SQL உங்களுக்கு வந்துடும், டவுன்லோட் SQL ஃபைலாக வந்துடும். இன்னொன்று வந்து எக்ஸல் ஃபைலாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது சம்மந்தமாக ஏதாவது கொரீஸ் இருக்குது இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.